ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ டு மணி பேஜ் ஜூனியர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து லெவல்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம. அந்த ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நாலேஜ், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற என்னோடய நாலேஜ் வச்சு நான் பண்ணுற இன்டர்பிரிட்டேஷன்ஸை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் அ ஜென்ரல் டிஸ்க்ளைமர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் எதனாச்சும் வந்து மூவ்மெண்ட் லைக் எதனாச்சும் ட்ரேட் இனிஷியேட்ஸ் அது எதனா எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் அனலிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அது எல்ஸ் நீங்கள் ரிசர்ச் இண்டிவிஜுவலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து பர்சனலாக கேட்டிங்கனாக்கா இந்த 4 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி எடுத்துருக்கேன். அண்ட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ்மே வந்து சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. நான் எங்கே என்ட்ரி எடுத்தனோ அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் என்ன அப்படின்னாக்கா வீக் ஆன் வீக் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண போதும், டெக்னிக்கல் அனலைசிஸ். அண்ட் வந்து அதோட லெவல்ஸும் வந்து ஷேர் பண்ண போதும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னாக்கா நம்ம லெவல்ஸ்லேருந்து 5 to 10% வந்து இது போகுன்ற மாதிரி வி ஹவ் பின் தட்ஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? அண்ட் 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து ஃபார் ஷூர் வந்து நம்ம இன்பிட்வீன் வீக்ஸும் பார்ப்போம் நாம. அண்ட் வீக்லி எண்ட் ஆஃப் வீக் வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம் நம்ம. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அண்ட் இன்ட்ராடே பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்ட்ராடே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி ஒரு 20% கிட்ட வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிருக்குங்க. எக்ஸாக்ட்லி 20%. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட்டு ட்ரேடிங் டே அப்போது இந்த இடத்துல இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோனிக்ஸ் லெவலில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைஸ் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கோம். நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 1402. ஸோ 1400 ருபீஸ் நம்ம ஆவரேஜாக வச்சுனா கூட 1400ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1411 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸிலி இங்கே வந்து ஒரு 10% வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நியூ மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் வந்து ஸோ லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கனால அப்போ மேஜராக வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுனால வி டார்கெட் அட் 5%. ஸோ அது இனிஷியல் டார்கெட் வந்து 5% அப்படின்னு நம்ம பார்க்கணும், விச் மீன்ஸ் 1460. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 5%. பட் வந்து 10% போது கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில், இந்த ஸ்டாக்கில். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஃபண்டமெண்டலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிசிஎஸ் நெகட்டிவ் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹெச்சிஎலுமே வந்து விப்ரோ வந்து நெகட்டிவ் ரிசல்ட். அண்ட் ஹெச்சிஎல் வந்து சமோ வந்து அதுவுமே வந்து எக்ஸ்பெக்டட் வந்து நெகட்டிவ் தான். ஓகேங்களா? பட் ஈவன் தோ வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸ் நம்ம போனோம் அப்படின்னாக்கா வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் டெக்னிக்கல் லெவல்ஸ் அண்ட் வி ஷுட் ஃபாலோ தி டெக்னிக்கல்ஸ். ஓகேங்களா? ஸோ இன் தட் கான்டெக்ஸ்ட் ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதையுமே நம்மளுடைய குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஐடி ஸ்டாக் வந்து போகலாம். ஓகே, ஐடி ஸ்டாக் சொல்லிட்டு ஃபுல்லாக இதுவும் அதுதான். வெரி ஐடி, யா, ஹெச்சிஎல். ஸோ ஹெச்சிஎல் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிக்கு. ஸோ ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டாக். இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் அண்ட் டிசிஎஸ் டாப் 3 ஸ்டாக்ஸ். அதில் வந்து ஹெச்சிஎல் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டாக். ஸோ அரௌண்ட் வந்து 15% வந்து ஃபாலோ ஆயிருக்கு கம்பேரிட்டிவ்லி. இன்ஃபோசிஸ் 20%, இது வந்து டாப்லேருந்து 15% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் வி ஹேவ் அவர் லெவல்ஸ். ஸோ நம்மளோட லெவலை வந்து ஜோனை வந்து டச் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டில் வந்து இது வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு 1447. அது வந்து 1450 தான் நம்மளோட என்ட்ரி லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரி கொடுத்ததுக்கு ட்ரேடும் இனிஷியேட் பண்ணிவிடும் நம்ம சேம் ப்ரைஸில் தான். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ் வி ஆல்ரெடி டோல்டு ஒரு 5% வந்து போகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது வந்து யா, ஸோ 1518 to 20 அந்த ரேஞ்ச் வந்து டார்கெட் 1ன்ட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்து வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம புக் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஸ்விங் ட்ரேடிங்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ரன் பண்ணுவேன். டார்கெட் 2, டார்கெட் 3 வரைக்குமே நான் வச்சுருப்பேன், இல்லை மேலே போனாலுமே வச்சுருப்பேன். பட் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன குவான்டிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5% வந்து நான் புக் பண்ணிட்டு வெளில வர மாதிரி பிளான். ஓகே, நம்மளோட செகண்ட் பிக் பார்த்தாச்சு.
இப்போ நம்ம வந்து தேர்ட் பிக் போயிடலாம். ஸோ 2 வந்து ஐடி ஸ்டாக் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம 2 வந்து ஃபார்மாவில் வந்து போயிடலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ரெட்டி. ஸோ ஃபார்மாலே வந்து சீப்பஸ்ட் ஸ்டாக்ஸில் வந்து டாக்டர் ரெட்டியும் ஒன்று வேல்யூவேஷன் வைஸு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்குது. எந்த ஒரு டெப்ட்டு எதுவுமே கிடையாது, கடனே கிடையாது இந்த கம்பெனிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஆஃப் த மவுண்டன் வந்து ஒரு 9% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அண்ட் வந்து திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. இன்கேஸ் இந்த லெவல் பாஸ் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே வந்து இந்த லெவல்ஸ் வந்து இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ஸ் இருக்குது. பட்டு இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா we anticipate a very good reversal from this level. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்ட்ரிஸ் வந்து பண்ணிட்டோம் நம்ம. ஸோ 5925 தான் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். பட் திஸ் இஸ் ஆல்சோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸில் தான் இருக்குது. இன்னமும் நான் வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்காம நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ அந்த செட்டப் நமக்கு ப்ராக்டிஸ் ஆக நம்ம தெரிஞ்சிடும். கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்காமலும் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இங்கே நான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்காம எடுத்திருக்கேன். பட் கோயிங் ஃபார்வர்டு அது என்ன கன்ஃபர்மேஷன், எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், எப்படிலாம் ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம அப் டு டேட் வந்து நம்ம டே டு டே ரெகுலர் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% நம்மளோட டார்கெட் அப்படின்னாக்கா இங்கே வந்துதான். ஸோ ப்ரீவியஸ் ஐக்கிட்ட போகுது. ஸோ அதோண்டு 6250 ஸோ 6240. ஸோ 5940 6240 சம் 300 ருபீஸ் கிட்ட இதில் வந்து இருக்குது ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் இட்ஸ் அ ஃபார்மாசா ஸ்டாக் விச் இஸ் அ சிப்லா. ஸோ சிப்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக் இது. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபாலோ அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஆஃப் த மவுண்டன்லேருந்து 12% வந்து ஃபாலோ அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலி வந்து பார்க்கும்போது வேல்யூவேஷன் வைஸ் வந்து ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக், வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி வந்து ரொம்பவே சீப். இதை விட இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் த டாக்டர் ரெட்டி. அண்ட் அகெயின் இட்ஸ் ஒன்லி என்னுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் அவர் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் அவர் நாலேஜ் வாட் வி ஹேவ் அபவுட் தி ஸ்டாக்ஸ். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. பட் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிப்லா வந்து நான் இனிஷியேட் பண்ணலை. பட் HCL, இன்ஃபோசிஸ் அண்ட் டாக்டர் ரெட்டியில் நான் பொசிஷன் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நான் பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். சிப்லா வந்து எனக்கு இது இல்லை பிகாஸ் ஆஃப் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. மேபி ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் ஒரு 1330 அந்த ரேஞ்ச் வந்ததுனாக்கா அந்த டைமில் நான் வேணால் நான் ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 11,345 இருக்குது. இன்னும் 15 ருபீஸ் அது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஸ்பைக் கொடுத்தாலே ஸோ நாளைக்கு மார்னிங் கூட வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 5% கிட்ட. ஸோ கன்சிடரிங் இங்கே நம்ம எடுக்கணும்னு வைப்போம், இல்லைனா நமக்கு நோ என்ட்ரின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வி வில் ஜஸ்ட் வாட்ச் இன்டு திஸ் ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 5.8. ஸோ இந்த லெவல் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். 5.85 கிட்ட இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி வில் கோ வித் 5%, 1405. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸோடைய ப்ராக்ரஸ் என்ன லெவலில் இருக்குது ஸ்டாக்ஸ்ன்றதையும் பார்ப்போம். அண்ட் அப்கமிங் வீக்ஸ்க்கும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள் பிஃபோர் மேக்கிங் எனி நியூ ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.